கருடனை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கதையை செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து விடுதலை படம் பண்ணார். வெற்றிமாறன் டைரக்ஷனில் வந்து சூரி ஹீரோவை வந்து விடுதலை பண்ணாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் வெற்றிமாறன் கதை சூரி வந்து ஹீரோவை பண்ணுறாங்க. டைரக்டர் வந்து எதிர்நீச்சல்னு சொல்லிட்டு அது படம் ஒரு ஆவரேஜ். ரெண்டாவது எதிர்நீச்சல் டைரக்டரு. ரெண்டாவது படம் வந்து காக்கி சட்டை. அது சூப்பராக இருக்கும். காக்கி சட்டை நல்லாயிருக்கும். மான்கராத்து சுமாராக தான் இருக்கும். இவர் பண்ண படத்திலே வந்து காக்கி சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகனுடைய பெர்ஃபார்மன்ஸு, அந்த வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அதை ஒரு எதிர்பார்த்து தான் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுப்பிரமணியபுரம் தான் சார். ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர சசிகுமார் அந்த சமுத்திரக்கனி காம்போ சொல்கிறீங்களா? இல்லை, அது நான் சொல்ல வரல. நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரத்தில் 3 பேர் நண்பராக வருவாங்க, வைப்பாங்க, ஒரு மல்ட்ரு ஆகுது, பழி வாங்குவார். இவர் நம்ம ஜெய் வந்து இறங்குறாரு, சசிகுமார் மல்ட்ரு பண்ணுவார், எப்படி எல்லாரையும் பழி வாங்குவார். இதில் அதே மாதிரி வந்து சசிகுமார் வந்து இறங்குறார். ஒரு சின்ன கோயில் இடத்துடைய பிரச்சனை தான் அது. கோயிலுக்குள்ளே பட்டா அந்த பிரச்சனை தான் அப்படி சுற்றி எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்கலாம். லால் சலாமில் இருந்து நிறைய படத்தை ஒரு 10-20 படத்தில் உள்ள கதை தான் கருடன். அவ்வளோ பேர் ஹீரோ சசிகுமார் சின்ன போர்ஷன் அடித்து இதுக்காக நடிக்கலாமா சார்? உண்மையிலே சொல்கிறேன், வெளியே வந்து ஓவராக பில்டப் பண்ணியிருக்காங்க சார். சூரி தான் மெயின் கேரக்டரு, அவர் தான் ஹீரோ. உண்மையிலே நீங்கள் சொன்னீங்கன்னா ஹீரோ வந்து 100% வந்து சசிகுமார் தான். கலக்கியிருக்கார் பெர்ஃபார்மன்ஸ். ஓப்பனிங்கில் இருந்து கதை தான் சரியில்லை சார். நான் என்ன சொல்கிறேன், சுப்பிரமணியபுரம் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பிரின்ஸு படம், இந்த சைல்யூட்டை பார்த்தீங்கன்னா நண்பர்கள் 3 பேர் கூடுவாங்க. விஜய், சூர்யா, ரமேஷ் கண்ணா. அதே மாதிரி ரமேஷ் கண்ணா கேரக்டர் தான் சூரி. அப்படியே ஒரு 20 நிமிஷம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படியே சுப்பிரமணியபுரம், அப்படியே லால் சலாம், அந்த கோயில் பிரச்சனை அப்படியே வரும். புரியுதா உங்களுக்கு? சசிகுமார் வந்து ஏன் நடிச்சிருக்கா நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் கேரக்டர் நல்ல கேரக்டர். சாங்கு தான் அவருக்கு இல்லையே ஒழிஞ்சு உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறார். ஆனால் அந்த நடிப்புக்கு வந்து கதை சரியில்லாதனால வெளியில் வரல. இந்த கதை வந்து வெற்றிமாறன் அவர் வந்து விஜய் கிட்ட சொன்னது, விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. விஜய்லாம் பண்ணால் கொஞ்சம் பில்டப் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க பண்ணால் கூட எடுபட்டுருக்கு. ஏன்னா அவரும் கதையை எவ்வளோ கதையை கேட்குறாங்க. இப்போ இந்த கதையை பொறுத்தளவுக்கு விஜய்கிட்ட சொல்லியிருக்கலாம், விஜய் சேதுபதிகிட்ட சொல்லியிருக்கலாம், சிவகார்த்திகிட்டே சொல்லியிருக்கலாம். நேக்காக கழட்டி விட்டாங்க. ஐயோ இது என்னடா, அவங்களும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குமா இல்லையா? இங்கே இந்த டேரக்டர் ஏமாந்தாங்கங்கிறது எனக்கு புரியல. அது கொஞ்சம் அந்த டீம் வந்து கொஞ்சம் செக் பண்ணியிருந்துருக்கலாம் கதையை. 3 பேர் வராங்க, கோயில் இடம். இந்த லால் சலாமில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய படங்களில் வரிசையாக அந்த கோயில் இடம் அதை கோயில் இடத்த ஆட்டையை போட்டு எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்கு. அரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 படம் அப்படி தான் வரும். கோயில் இடத்த ஆட்டையை போட்டு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 10 படம் ஞாபகத்துக்கு வருது. மொத்தத்தில் கருடனை பொறுத்தளவுக்கு ஒரு தோல்வி தான். இது சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஹீரோவாக பார்க்க முடியுதானா? இல்லை சார், ஏற்றுக்கவே முடியல. அதாவது நான் விடுதலையே பார்க்கும்போது சொன்னேன் சார், இது அவரை வந்து ஏற்றுக்க முடியல ஹீரோவா. நீங்கள் பெரிய ஹீரோ கூட இல்லைன்றீங்க. ஆனால் ஆனந்த் விகடன்லாம் வந்து சிறந்த அறிமுக ஹீரோவாக சார். சிறந்த அவங்களாம் அந்த படம் பார்த்தாங்களா என்னென்னு தெரில. ஆனந்த விகடன்லாம் ஒரு நேரத்தில் சினிமாவை பற்றி விமர்சனம் வச்சாங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ அதில் அழிஞ்சு போச்சு சார். இப்போலாம் வந்து 100% வந்து யூடியூப்காரங்க தான். அவங்க கையில் தான் இப்போ சினிமாவே இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அதே ஆனந்த விகடன் சொல்லுவாங்க, ஏதோ அவங்களாம் படம் பார்த்துட்டு சொல்லணும். இப்போ ஆனந்த விகடன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து விடுதலை படத்தில் இவர் கேரக்டர் என்ன இருக்குது, அதில் பெருசாக ரசிக்கிற மாதிரி இருக்கிறா. ஏதோ ஜீப் ஓட்டுறாரு, ஒரு பொம்மை மாதிரி போகிறாரு, ஹீரோனி வந்து முள்ளு பறிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த கேரக்டரை இதில் தூக்கி வச்சுருக்காங்க கர்டனில். அப்படியே இருக்குது சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேருக்கு நண்பராக இருந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார் சூரி. அந்த வீட்டுக்கு ஹீரோனி பால் கொடுக்க வராங்க. அதே தான், அதுலேயும் ஒரு சாங் ஓப்பன் ஆகும், இதுலேயும் ஒரு சாங் ஓப்பன் ஆகும். இது எப்படி நம்ம கரெக்டாக நல்லா இருக்கு சொல்ல முடியும்? இவனோட மியூசிக் நல்லா இருக்கு சார். அவர் வேலையை கரெக்டாக பார்த்துருக்கேன். 2 சாங் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து RR BGM எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இந்த கதை நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு வெளியே வர மாட்டேங்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படியே ஃப்ரெண்ட்ஸு 3 பேர் சேர்றா, என்னடா அப்படியே ஃப்ரெண்ட்ஸு வருது. அந்த 3 பேர் சேரும் போது 3 பேர் கை கொடுத்துட்டு அப்படியே போவாங்க. அப்படியே கட் பண்ணினா ஒரு 1/4 மணி நேரத்தில் சுப்பிரமணியபுரம் சீன் பை
மல்ட்ரு பண்ணுறாங்க, 3 பேர் ஒன்றா போகிறாங்க. அப்புறம் அவர் சசிகுமாரை மல்ட்ரு பண்ணுறாங்க. 2வது சூரிய வந்துட்டு கொன்னவங்களை வந்து பழி வாங்குறாரு. கிளைமேக்ஸில் அருவாளோடு நிற்கிறார். இது எப்படி? இதுதான் கதை. சுப்பிரமணியபுரம் அதே மாதிரி தான். லாஸ்ட்டில் வந்து கஞ்சா கருப்பை கொள்ளுவாங்க, இப்போ அப்படி வரும். இதில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது இவர் வெற்றிமாறன் கதை நினச்சி ஓவராக பில்டப் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் படித்து பார்த்துருந்துருக்கலாம். மொத்தத்தில் வெற்றிமாறன் சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார். விடுதலை 2 ஏதோ உயிரை கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அதை நல்லா பெட்டராக கொடுக்க பாருங்கள். விடுதலை வந்து நீங்கள் வந்து அப்படியே கேப்டன் பரவான தான் பண்ணி வச்சிங்க. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போவுமே நீங்கள் ஓலகளை ஓட்டி பிழைச்சிக்கிட்டு சொல்லியிருக்கிறேன். பின்னையும் நீங்கள் ஒரு கதையை கொடுத்து சூர்யா க்ளோஸ் பண்ணிட்டீங்க. 2வது விடுதலை 2 பண்ணுறீங்க, அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் விஜய் சேதுபதி ஃபுல்லாக வருவார். விடுதலையில் வந்து 2 நிமிஷம் தான் வருவார். அதனால் அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. விடுதலை 2 பொறுத்தளவுக்கு விஜய் சேதுபதியை ஃபுல்லாக காட்டுங்க, பெட்டராக பண்ணுங்கள். வெற்றிமாறனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அது நல்லா இல்லைன்னா அப்படியே ஒதுங்கிருங்க. என்ன சொல்கிறீங்க? அது உண்மையாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கர்டனை பொறுத்தளவுக்கு எனக்கு ஆவரேஜ் தான், வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 10 படத்தில் உள்ள கதைகள் தான் கர்டன். இது பார்க்கணுமா? அட்லி மாதிரி. ஆமாம், அட்லியோட மோசமாகிட்டார். இது பார்க்கணுமா வேண்டாமான்னு ஆடியன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ்.